Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கோகனட் சேவை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக இங்க பாத்தீங்கன்னா ஆச்சி வறுத்த சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். சோ இந்த ஒரு பாக்கெட்ங்கிறது 180 கிராம். இப்போ இத ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சு எடுத்துக்கறணும். அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கேன். சோ அதுல வந்து 1 டீஸ்பூன் உப்பும் அதே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கறலாம். எண்ணெய் சேர்க்கிறதுனால பாத்தீங்கன்னா சேமியா வந்து குழையாம கிடைக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்கறோம். தண்ணி நல்லா கொதிக்க உடனே சேமியா சேர்க்கணும். சோ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும் பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சேமியா சேர்க்கணும். சேமியா சேர்த்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்குள்ள அது வெந்துரும். சோ ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இத குக் பண்ணனும். ஹை ஃப்ளேம்லயும் இருக்க கூடாது, ரொம்ப லோவாவும் இருக்க கூடாது. சோ சேமியா சேர்த்து பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். சோ நல்லா mix பண்ணி விட்டுருங்க சேமியா சேர்த்த உடனே. சோ பாத்தீங்கன்னா சேமியா சேர்த்த உடனே தண்ணில மூழ்குன மாதிரி இருக்கும். ஒரு 3 ல இருந்து ஒரு 4 நிமிஷம் ஆகும்போது பாத்தீங்கன்னா மேல இந்த மாதிரி மிதந்து வரும். அப்ப நம்ம வந்து இத வடிகட்டி எடுத்துக்கறணும். பாருங்க சேமியா இந்த அளவு வெந்தா போதும். இப்போ நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துறலாம். சோ இந்த மாதிரி ட்ரைனர்ல வந்து சேமியா ஊத்திக்கிறலாம். ஊத்திட்டு அந்த சூட்டோடயே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படியே mix பண்ணி விட்டுருங்க. அப்ப சேமியா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். அப்ப வந்து அந்த சூட்ல வந்து குழையாமலும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கறலாம். சோ எண்ணெய் எல்லாம் மேலே படுற மாதிரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது சேவை வந்து ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நார்மல் ரீஃபைன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானது 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ முழு உளுந்தம்பருப்பு இது. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். ஸோ சேவைக்கு வந்து கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து இதில் பெரிய பச்சை மிளகானா 2 எடுத்துக்கிறேங்க. நான் சின்ன பச்சை மிளகா அப்படிங்கிறதுனால 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஸோ அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வதக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிறாதீங்க, அப்புறம் பருப்பெல்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த டைம் நம்ம ஒரு 1/4 ல இருந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறலாம். நம்ம சேமியா வேகும்போது ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து சேமியாவில் உப்பு வந்து நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் துருவின தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் கூடுதல் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சேவைக்கு வந்து தேங்காய் எப்போவுமே சேர்க்கும்போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். ஸோ ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் எண்ணெயில் போடும்போது ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கடலைப்பருப்பும் சரி உளுந்தும் சரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ கடிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த தண்ணி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கிறலாம். பாருங்கள் நல்லா உதிர குலையாமல் இருக்குது. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதை நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு சேமியா வந்து உடையாமல் கிடைக்கும். இப்போது தேங்காய், சேமியா இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நான் நிறைய பிராண்டில் வந்து சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த ஆச்சி சேமியா ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட் இதில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சூப்பரான சேவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் தோசை, இட்லி, அப்புறம் ஆப்பம் இப்படி வந்து சாப்பிட்டுட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம சேவை செஞ்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம்.
இப்போ இந்த சேவைக்கு வந்து ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். அதில் பாதி மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், அப்புறம் 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, அப்புறம் 1/4 இன்ச் அளவு இஞ்சி. இப்போ 2 காஞ்ச மிளகாய் அதை வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது சேவைக்குங்கிறதுனால தான் கெட்டியாக எடுத்துருக்கோம். இதை நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம கெட்டி சட்னியாக தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நமக்கு அந்தளவு கெட்டியாக இருந்தால் போதும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், சட்னி இந்த மாதிரி ஒரு திக்னஸாக இருந்தால் போதும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சட்னியை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தாளிப்பு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறலாம். ஸோ காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா காஞ்ச மிளகாயை பிச்சு சேர்த்துக்கிறங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்து உடனே இந்த மாதிரி மூடிடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மூடும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலெல்லாம் எண்ணெய் தெரிக்காது. ஸோ நமக்கு அதிக வேலையும் கொடுக்காது. ஸோ இந்த கருவேப்பிலையும் இந்த காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருக விடுங்க. சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் கொஞ்சம் கருகி இருந்தால் ரொம்பவே மணமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்தளவு கருகுனா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் வந்து இந்த தாளிப்பை சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து மேலே தூவி விட்டுருங்க. ஸோ தூவி விட்டுட்டு அப்புறமா நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை சட்னி வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சேவைக்கு மட்டும் இல்லை, அடை, இட்லி, தோசை, ஸோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சேவையும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.